செல்லூர் ராஜு தற்போது சட்டப்பேரவையில் வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். தெருமோகோல் என தன்னை ஓட்டுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெருமோகோல் என தன்னை ஓட்டுவதாக சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை நிகழ்வுகளானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். தெருமோகோல் தன்னை ஓட்டுவதாக சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு குறித்தும் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, செல்லூர் ராஜு என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார்? விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில் குறிப்பாக பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் உரையாற்றி வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி நிறைவேற்றப்படும்? இன்னும் ஓராண்டுகள் தான் திமுக ஆட்சி. அந்த பல்வேறு திட்டங்கள், புதிய திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்றப்படுவீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டுகள் தான் திமுகவிற்கு இருக்கிறது. அடுத்து திமுக ஆட்சிக்கு வராது என்றும், அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த விமான நிலையத்தை வைக்கப்படும் என்றும், அதே போல திமுக ஆட்சிக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இல்லை, இன்னும் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து திமுக ஆட்சிதான் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அதிமுக ஆட்சியில் கோவைக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். தொடர்ச்சியாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை செல்லூர் ராஜு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு அமைச்சர்களும் பதிலளித்து வந்தார்கள். கடந்த நிதியாண்டின் பொழுது ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒசூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணி என்ன ஆச்சு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த டி.ஆர்.பி. ராஜா, விமான நிலையம் கட்டுவது என்பது தர்மகோல் விடுவது அல்ல எனும், விமான நிலையத்தை எல்லாம் பறக்க விட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுக்கு இடத்தேர்வு குறித்தாக அனுப்பி இருப்பதாகவும், ஒசூரில் விமான சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதற்கு திமுக சார்பில் அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மற்றும் வேளாண் துறை மீது விவாதமானது நடைபெற்று வருகின்றன. அதிமுக சார்பில் செல்லூர் ராஜு பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்.